வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2025 ஏப்ரல் 16 புதன்கிழமை மாலை நிலவர அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நாம நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டு வந்தபடியே மழை பொழிவுகள் பொழிந்து கொண்டிருக்கிறது. எங்கே எப்பொழுது வேண்டுமானாலும் மழை பொழியலாம். பொழியும் இடத்தில் கனமழை பொழிவை கொடுக்கும். அருகே ஒதுக்கும் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும். ஒன்று. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கோடையில் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம். கோடையில் மழைக்காலமாக இருக்கும் சில நாட்கள் என்று சொல்லியிருந்தோம். மேலும் அனைத்துமே சரியாக போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எப்படி கடந்த 2 நாட்களுக்கு முன்பு டெல்டாவில் கொட்டி தீர்த்ததோ, 2 நாள் கொட்டியது மன்னார்குடியில். அதுலேயும் ஆங்காங்கே பெய்யும் இடத்துல வலுத்த மழை. ஈரோடெல்லாம் தினசரி மழை, கரூர் மழை, கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் எல்லாமே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. சற்று முன் கூட திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி அமராவதி அணைக்கும் உடுமலைப்பேட்டைக்கும் இடைப்பட்ட மானுப்பட்டிக்கும் அருகிலே நல்ல மழை, சூறைக்காற்றுடன் மழை. திருச்சி மாநகர மழை புதுக்கோட்டை மாவட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இன்றைக்கு அதிகாலை ஆந்திர பகுதியில் உருவான மழை ஒங்கோல், நெல்லூர் எல்லாம் பெய்துவிட்டு காலை அது திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டு பகுதிக்கு வந்து, பிறகு திருவள்ளூர் மாவட்டத்தின் பகுதிகளுக்கு பொழிந்து, கடலோர பகுதிகளுக்கு பொழிந்து, வட சென்னைக்கு பொழிந்து, மத்திய சென்னை, தென் சென்னை எல்லாம் பொழிந்து, செங்கல்பட்டு மாவட்டத்திற்குள் நுழைந்து விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா, மழைப்பொழிவில் அதாவது வெரி ஹெவி ரெயின் ஒரு இடம் பதிவாயிருக்கு. 16 சென்டிமீட்டர் மழை. 16 சென்டிமீட்டர் இந்த கோடையில் பொழியுமா? சென்னையில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம், மழை காலம் போல் தெரிகிறது. ஹெவி ரெயின் 12 இடத்துல சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும். மிதமான மழை 28 இடத்துல, லேசான மழை 10 இடம், லைட் ரெயின் அதாவது குறைவான மழை, நனைக்கும் மழை 2 இடம். இதில் 10 சென்டிமீட்டருக்கு மேலே ஏகப்பட்ட இடங்கள், 15 சென்டிமீட்டர் வரைக்குமே பெய்திருக்கு 2 இடத்துல. 16 சென்டிமீட்டர் அதிகபட்சமாக. இப்படி மழைப்பொழிவு இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கர்நாடக எல்லையோரத்திலையும் உருவாகி கொண்டிருக்கு. உள்ளேயும் ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கு. இப்போ திருச்சி மாவட்ட பகுதியில் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை, திருச்சி மாநகரத்திலிருந்து தெற்கு நோக்கி நகர்ந்து கீரனூர் மற்றும் அதற்கு தெற்கே புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதியை நோக்கி, புதுக்கோட்டையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பிறகு இந்த மழைப்பிடிப்பு புதுக்கோட்டை மாவட்டத்தோட புதுக்கோட்டை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட பேராவூரணி பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஒரு மழை கடலூர் மாவட்டத்திலேயும் அரியலூர் மாவட்டத்திலையும் பொழிந்தது. ஜெயங்கொண்டம், காட்டு மன்னார் கோவில், முட்டம், மீன் சுருட்டி இந்த பகுதியில் காட்டு மன்னார் கோவில்லாம் அந்த மழை ஓய்ந்தாலும் இன்னும் அந்த இடத்துல மழை பொழிந்து கொண்டிருக்கு ஜெயங்கொண்டம் பகுதியில். மேலும் தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் வாடிப்பட்டி மற்றும் சோழவந்தான் இந்த பகுதிக்கு, வத்தலகுண்டு இந்த பகுதியெல்லாம் மழை பொழிவுப்படுது. அருப்புக்கோட்டை அதே போல விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பகுதியில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிற நிலையில் கர்நாடக எல்லையோர பகுதிகளிலையும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. இது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் நேற்று போல் இன்றைக்கு வரும், கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு நேற்று போல் இன்றைக்கு வரும். கிழக்கு மேற்கு காற்று குவிதல். ஏன் காலையில் சென்னைக்கு எப்படி மழை பொழிந்தது இப்படி 16 சென்டிமீட்டர் என்று பார்த்தால், இது நாம் அறிக்கையில் அறிவித்திருந்தோம். கடந்த 3 நாட்களாக வெளியூர் பயணத்தில் இருந்த காரணத்தினால கூர்ந்த ஆராய வாய்ப்பு ஏற்படுத்திக் கொள்ள முடியவில்லை தொடர் பயணம். ஆகவே அது இன்றைக்கு கணித்தபடியே அமைந்து விட்டது. இன்றைக்கு சென்னையில் ஏற்படுத்திய மழை மேற்கு காற்று நேற்றைக்கு மரங்களால் மட்டுமே குளிர்வித்து, மரங்கள் இருந்த இடத்துல மட்டும் மலைப்பகுதிகளில் நேற்றைக்கு இரவு மழைப்பொழிவை கொடுத்தது. அதாவது கணவாய் பகுதிகளில் நுழையக்கூடிய காற்றும், கணவாய் இல்லாத சமவெளி அதாவது மைசூர் போன்ற பகுதிகளில் நுழையக்கூடிய காற்றும், உயரம் குறைந்த மலைப்பகுதி வழியாக நுழையக்கூடிய காற்றும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வந்து மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல,
வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து கிழக்கு நோக்கி வந்து மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மழை பொழிவு கொடுத்தது. ஆனால் அது பாலக்காட்டு கணவாயில் நுழைந்த காற்று நேரடியாக அது சேலத்தில் கொடுத்தது. பிறகு கல்வராயன் மலைப்பகுதிகளில் அதே போல் ஏற்காட்டில் கொடுத்தாலும் லேசாக கொடுத்துவிட்டு அதிகாலையில் கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி வங்கக்கடலோரம் கொடுத்தது. அதுதான் ஏற்படுத்தியது. தென்மேற்கிலிருந்து வந்த வெப்ப நீராவியை கிழக்கிலிருந்து வந்த உயரடுத்த காற்று குளிர்வித்து மழைப்பொழிவை ஏற்படுத்தியது. இன்றைக்கு அது தொடர்ச்சியாக புதுச்சேரி வரைக்கும் கொடுக்கும் என்றும் கொடுத்தது. இப்படி தாங்க மழை எங்கேயும் எப்பொழுதும் பெய்யலாம். மழை இல்லாத நாள் இருக்காது. இப்போ திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை வந்து கொண்டிருக்கு. அது புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம், தஞ்சாவூர் மாவட்ட பேராவூரணி பகுதிக்கும் வரலாம். மன்னார்குடிக்கு வாய்ப்பில்லை. இதேபோல் நாளை அதிகாலையில் மேலும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களில் கொடுக்கும். வங்கக்கடலோரமும் வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம் மாவட்டத்துக்கு கூட கொடுக்கலாம். நாளை அதிகாலை ஆந்திர எல்லையோரத்துக்கும் கொடுக்கலாம். எந்த இடத்திலும் எப்பொழுதும் பெய்யலாம். பெய்யும் இடத்தில் பலத்த மழை இருக்கும், அருகருகே ஒதுக்கும். இப்படி இந்த மாத இறுதி வரைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை பொழிவு கொடுத்து கொண்டே இருக்கும். எல்லாரும் வெயில் வெயில் வெயிலுங்கிறீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கவங்க கூட சொல்கிறாங்க வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. சன்றே யோசிச்சு பாருங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே திருப்பி பாருங்க, கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க. கடந்த ஆண்டு 112 டிகிரி ஈரோட்டில் தினம் மாதக்கணக்கில் வெயில். இன்றைக்கு எவ்வளவு? 100. ஏதாவது ஒரு இடத்துல தாங்க 100. வேலூரில் 38 டிகிரி, அது 100. அவ்வளவுதான். வேற எல்லாமே 38 கீழே தான். ஏதாவது ஒரு நாள் 39 போயிருக்கலாம், 40 தொட்டு நெருங்கி இருக்கலாம் 39 வரைக்கும். ஆனால் அது ஒரு நாள் மட்டும்தான் இருந்திருக்கு. கீழே இறங்கி வந்து விடுகிறது. மழை பொழிவு தான் சராசரி கூடுதல் போயிட்டு இருக்கு. ஆகவே வெயில் காலத்தில் இந்த வெயில் கூட அடிக்காமல் என்னதான் செய்யும்? வெயில் காலத்தில் வெயில் அடிக்காமல் என்ன செய்யும்? கண்டிப்பாக சூரியன் கூத்துக்கதிர் இன்றைக்கு எங்கே விழுந்து கொண்டிருக்கு? 16ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு, தமிழ்நாட்டின் மத்திய பகுதியில் விழுந்து கொண்டிருக்கு சூரியன் கூத்துக்கதிர். அப்போ சூரியன் கூத்துக்கதிர் நம் மீது விட்டு விழுந்தால் வெயில் இல்லாமலா இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். ஆகவே இந்த குத்துக்கதிர் காரணமாக வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த காற்றை நிரப்புவதற்காக கிழக்கு மேற்கு காற்று வருகிறது. இரு காற்றும் எதிர்த்து மழைப்பொழிவு மேகங்களை உண்டு பண்ணி மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது. இப்படி இருந்து கொண்டே இருக்கும். 24ஆம் தேதி சென்னை திருவள்ளூருக்கு போகும் அந்த சூரியன் குத்துக்கதிர். 25, 26 ஆந்திரபதி போகும். இப்படி ஜூன் மாதம் 21ஆம் தேதி கடகரேகைக்கு போகும். கொல்கத்தா, குஜராத் இடைப்பட்ட வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய கற்பனை கோடாம் கடகரேகைக்கு போகும் ஜூன் 21. அது வரைக்கும் வெயில் படிப்படியாக வட இந்தியாவிற்கு அதிகரிக்கும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வெயில் அதிகரித்தாலும் மாலை இரவு இடிமழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். ஒதுக்கி 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 உங்களுக்கு இல்லை என்றும் சொல்ல முடியாது, அதே நேரத்தில் இருக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் திடீரென்று ஒரு இடத்துல வந்து நல்ல மழை பெய்யும். ஏனென்றால் காற்றிலே திசை மற்றும் வேக மாறுபாடு மணிக்கு மணி மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு மணி நேரம் கழித்து வேற ஒரு மாதிரி இருக்குது காற்றோட போக்கு, திசை, வேகம் எல்லாமே. ஆகவே காற்றோட திசை மற்றும் வேக மாறுபாடு மணிக்கு மணி மாறுகிறது. அப்ப நாளுக்கு நாள் எந்த அளவுக்கு மாறும்? நிச்சயமாக இன்றைக்கு சென்னையில் பெய்த மழைப்பொழிவை, பெய்ய போகிற மழைப்பொழிவை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனமோ அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மாதிரியும் காட்டவில்லை. ரேடார் மட்டும் மழை பெய்த பிறகுதான் காட்டியது, மழை தொடங்கிய பொழுதுதான் காட்டியது. ஆகவே இப்படித்தான் மழை இருக்கும், எங்கேயும் எப்பொழுது பெய்யலாம். ஆகவே மழைப்பொழிவை பொழியும் பொழுது சேமிக்க தயாராக இருக்க வேண்டும் என்றுதான் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆக மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். இப்படியே மாத இறுதி நாட்கள், இந்த மாதம் 30 மற்றும் மே 1, 2, 3, ஏப்ரல் 30 மற்றும் மே 1, 2, 3, 4, 5 வலுவான நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள்லாம் மழை வந்துங்க. தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழை இருந்துட்டு தான் இருக்கும். ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும். எப்போ எங்கே வேணாலும் பெய்யலாம். பெய்யும் போது கனமழை இருக்கும். ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்கள் வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு மழையாவது, ஒரு 10 நாட்களுக்கு ஒரு மழையாவது உங்களுக்கு பொழியும். இதுவரை ஒதுக்கி இருந்தாலும் பொறுமை காத்துருங்க, கண்டிப்பாக பொழியும். ஆனால் ஒரே நேரத்தில் எல்லா இடங்களுக்கும் பொழியாது. காற்று குவிதல் வெவ்வேறு இடங்களில் மாறி 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 அமையும். மூக்கடலிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகமும் மாறுபாடுகிறது. கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் அதிகரித்தால் வங்கக்கடலோர மழை வரும். மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வேகம் அதிகரித்தால் வங்கக்கடலோரம் வரும். கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றோட வேகம் அதிகரித்தால் அரபிக்கடலோரம் போகும். இரண்டும் சமமாக இருந்தால் மத்திய மாவட்டங்களுக்கு, தெற்கிலிருந்து வீசினால் வடக்கே என்று காற்று குவிதலை மாற்றி மாற்றி அமைத்து கொண்டிருக்கும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம். மே மாதத்தில் 3 நிகழ்வு இருக்கு. 3ல் 2 வலுவான நிகழ்வு நிறைய மழைப்பொழிவு தரக்கூடியது.
இப்போ வரைக்கும் சராசரி கூடுதல் தான் இருக்குது. இன்னும் நிறைய மழைப்பொழிவு இருக்குது. இன்றைக்கு காலை சென்னையில் பெய்த மழைப்பொழிவு இன்னும் சராசரிக்கு மேல் ஏற்றப் போகிறது. 16 சென்டிமீட்டர்னா குறைவா? இந்த கோடையில் மழைக்காலம் போல் நீர் தேங்கி கிடக்கிறது சென்னையில். அந்த அளவிற்கு மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. ஆகவே நல்ல மழை இருக்கிறது. வரக்கூடிய கோடையில் எந்த நாளும் எங்கேயும் பொழியலாம். இம்மாத இறுதி நாட்கள் மே முதல் வாரத்தில் கனமழை இருக்குது. அதே போல் மே 2வது 3வது வாரத்திலும் இருக்குது. மே இறுதியில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கும். ஜூன் ஜூலையில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கூடுதலாக பொழியும். தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கேரளா கர்நாடகாவிற்கு தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல எப்பொழுதுமே ஆகஸ்ட் மாதம் தான் வலுத்த மழை இருக்கும். இந்த ஆண்டு ஜூன் ஜூலையில் வலுத்த இருக்கும். ஆகஸ்ட் செப்டம்பரில் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருக்கும். வட இந்தியாவில் பின்வாங்குவது தாமதம் ஏற்படும். ஆகவே பருவமழை பின்வாங்குவது தாமதம் ஏற்பட்டாலும் பருவமழையை உடனடியாக பின்வாங்கி அடுத்த நாளே சரியான நாளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். பருவமழையானது தொடக்கமே அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். பொறுத்திருந்து பாருங்கள் ஜூன் ஜூலையை. அணைகளில் நிரப்பும் மழை இருக்குது. கண்டிப்பாக முன்கூட்டியே மேட்டூர் உள்ளிட்ட அணைகள் திறக்க வாய்ப்பு இருக்குது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். சரியாக ஜூன் 12ஆம் தேதி திறக்க உறுதியான வாய்ப்பு. 108 அடி தண்ணி இருக்குது இப்போ மேட்டூரில். இன்னமும் மேட்டூர் சுற்றுவட்டார வடப்பகுதிகளில் மழைப்பிடிப்பு நீர்வரத்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒகேனக்கல் இருந்தலாம். ஆகவே மழை இருந்து கொண்டே இருக்கும். சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது. சராசரி வெயில் இருக்கிறது. வெயில் அதிகம் போல் உணர்ந்தாலும் இதுவரைக்கும் ஒரு ஊருக்கு தமிழ்நாட்டிலே இத்தனை மாவட்டங்கள் இத்தனை ஊர்கள் இருந்தாலும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் 100 டிகிரியை தாண்டி இருக்கிறது. சில நாள் தாண்டினாலும் 102 103க்கு போனாலும் ஒரு நாள் 104 போனாலும் உடனடியாக அடுத்த நாள் கீழே படுத்துவிடும் வெப்பம். கண்டிப்பாக அக்னி நட்சத்திரத்தில் கூட பெரிதாக இருக்காது. ஆனால் நீங்கள் அனுபவிப்பது எல்லாமே ஏர் கண்டிஷன், அதாவது குளிர்சாதன அறையில் இருக்கிற காரணத்தினாலே, பழகாமல் இருக்கிற காரணத்தினாலே வெயில் தாங்க முடியவில்லை. ஆக்சிஜன் மரங்கள் இல்லாத காரணத்தினால் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படுகிறது. இதனால் அசௌகரியம் ஏற்படுகிறது. தவிர வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் 100 டிகிரியை ஒட்டியே 100 டிகிரிக்கு சற்று கூடுதலாகவோ தான் இருக்கிறதே தவிர பெரிய அளவில் 104 108 110 112 கிடையவே கிடையாது. அதற்கான நாள் இன்னும் இருந்தாலும் அந்த நாளில் கூட அந்த அளவுக்கு எட்டாது. 108க்கு மேல் போகாது. அதுவும் ஓரிரு நாள் தான். 104 102 இப்படித்தான் இருக்கும் அக்னி நட்சத்திர காலத்தில் கூட என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக மே மாதத்தில் சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கிறது. வெயில் சராசரி இருக்கும் என்பதையும், ஒரு சில நாள் கூடுதலாக இருந்தாலும் மழைதான் கூடுதலாக இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.